10 ஆண்டுகள் சந்திர மகாதிசை இவர்களுக்கு வரும். அதில் மேஷம் கார்த்திகை அப்படின்னா சந்திரன் 4க்கு அதிபதியாகவும், ரிஷபம் கார்த்திகைனா சந்திர பகவான் 3க்கு அதிபதியாக வந்து அந்த ரிஷபத்திலேயே சந்திரன் உச்சம் பெறதுனால மேஷத்திற்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் உச்சமாயிருது. ரிஷபராசிக்கு ராசியிலேயே சந்திரன் உச்சம் பெறுகிறார். ஆகையினால அந்த சந்திரனுடைய அம்சம், அந்த அழகான அந்த முகம், ஒரு தேஜஸ், அவங்க இந்த ஒளி, இதெல்லாம் அந்த சூரியன்கிட்ட அப்படியே எப்படி சந்திரன் தன்னுடைய ஒளியை வாங்கி அப்படியே ஒரு பௌர்ணமி வெளிச்சமாக பிரதிபலிக்குமோ அதுபோல் இவங்க அந்த சூரியனில் இருக்கக்கூடிய அந்த முன்ஜென்ம தொடர்புகள், அந்த ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்குள்ள அந்த சந்திரனுக்குள்ள ஒரு நினைவாற்றலாக வந்து எல்லாரோடும் கொஞ்சக்கூடிய, எல்லாரும் வந்து எடுத்து இவங்களை வச்சுக்கக்கூடிய அளவுக்கு சொந்தம் பந்தம் அப்படின்ற ஒரு நேசம் பாசத்தோடு இவங்க வந்து வளருவாங்க. நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்ல உடை கிடைக்கும், அவங்கள அரவணைக்கிறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. அந்த சந்திரனுடைய அம்சத்தை பொறுத்து மனமகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு ரொம்ப, அந்த ஒரு சின்ன வயசில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் இவங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் விதமாக இருக்கும்.